சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இரண்டு அணிகளும் ஏற்கனவே எலிமினேட் ஆன நிலையில் புள்ளி பட்டியலில் 10வது இடத்திற்கு செல்லப்போவது யார் என்ற முனைப்பிலேயே இந்த போட்டி நடைபெற்றது. அந்த வகையில் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்திலேயே நீடிக்கிறது. இந்த ஆண்டு இரு அணிகளுக்கும் ஒரு மோசமான ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது. வெற்றி பெறுவதற்காக இரு அணிகளும் தடுமாறியது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து சிஎஸ்கே அணி களமிறங்கியது. ஆயுஷ் மாத்ரே அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கான்வே, ஊர்வில் பட்டேல், அஸ்வின், ஜடேஜா ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். ஒரு பக்கம் விக்கெட் போக மறுபக்கம் ஸ்கோர் உயர்ந்தது. டிவல் பிரேவிஸ், டூபே அதிரடியாக விளையாடி சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை உயர்த்தினார்கள். 20 ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி 8 விக்கெட் இழப்புக்கு 187 ரன்களை குவித்தது. 188 என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தானின் தொடக்க இளம் ஆட்டக்காரர்கள் சிறப்பாக தொடக்கத்தை கொடுத்தார்கள். ஜெய்ஷ்வால் அதிரடி காட்டி 19 பந்துகளில் 36 ரன்களை குவித்து பவிலியன் திரும்பினார். வைபவ் சூரியவன்சி அரை சதம் விளாசி அசத்தினார். அடுத்து வந்தவர்களும் அதிரடியாக விளையாட 188 என்ற இலக்கை 17.1 ஓவர்களிலே அடித்து இந்த வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திற்கு செல்வதை தவிர்த்துள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை ராஜஸ்தான் அணி 9வது இடத்திலும் சிஎஸ்கே அணி 10வது இடத்திலும் உள்ளது.